ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது பீனட்ஸோட கிரேடிங் மிஷினை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீனட் கிரேடிங் மிஷின் பார்த்தீங்கன்னா, அதாவது சைஸை பொறுத்து தான், டயாமீட்டர் அது லென்த் அதை பொறுத்து தான் இது நம்ம செப்பரேட் பண்ணுவோம். அதாவது நான் போன வீடியோவிலே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜாவா, போல்டு இந்த மாதிரியான சைஸ் வேரியண்ட்டாக தான் இது உங்களுக்கு பிரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டீஸ்டோனரில் போட்டு கல்லுகள் எல்லாத்தையும் இல்லையான்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை உடச்சி அதுக்கப்புறம் தான் இந்த மிஷினில் போட்டு நம்ம ஒரு 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 இது வழியாக போட்டு நம்ம சைஸ் நம்ம பிரிப்போம். ஸோ அதுக்கு தான். அண்ட் தென் இதில் என்னென்ன சைஸஸ்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, போல்டு அதான் உங்களுக்கு ஆல்ரெடியாக சொல்லியிருக்கேன். போல்டுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸு, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செப்பரேட்டர். அண்ட் தென் மீடியம், ஸ்மாலு, ப்ரோக்கன் ஆர் ஸ்லிப்டு, அண்ட் தென் அன்சைஸ்டு. அதாவது இதில் எதுவுமே இந்த சைஸில் எதுவுமே இல்லாதது தான் அந்த அன்சைஸ்டு. ஓகேங்களா, அதுதான் சொல்லுவாங்க. ஸோ இதில் அதான் அந்த வைப்ரேட்டர் சங்கில் எடுத்துகிட்டு போய் நம்ம மலட்ட பேரை கொட்டினா ஒரு அதாவது அந்தந்த ஓட்டையில் அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது பிரிஞ்சு வரும். ஸோ இதுதான் இந்த கிரேட்டரோட ப்ராசஸ். இந்த கிரேட்டரில் பார்த்திங்கன்னா அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும். அண்ட் தென் அதான் நான் சொன்னது தான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதாவது இது டெக்னிக்கலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து ஒரு 1000 கிலோ. அண்ட் தென் மோட்ரு பார்த்திங்கன்னா அது 0.5லேருந்து ஒரு 2 HP. அண்ட் தென் நம்பர் ஆஃப் கிரேட், அதாவது இதில் மொத்தம் எத்தனை கிரேட் அவுட்புட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதான் 3லேருந்து 5 வரைக்கும். அதாவது கஸ்டமருக்கு என்னென்ன கிரேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் 3 to 5 ரேஞ்சு. அண்ட் தென் சைஸிங், அதாவது ஸ்க்ரீன் சைஸிங், அதாவது அந்த அந்த ஓட்டையோட தான் அது சொல்கிறாங்க. ஸோ அது கஸ்டமைசபிள், அதாவது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே அது கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அண்ட் தென் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, அதான் ஸ்டீலு இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த ரெண்டுத்துலேயும் போட்டு தருவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கிரேடிங் மிஷினு டாபிக் பார்த்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கலர் ஷார்டெக்ஸை வச்சும் நம்ம இந்த மலாட்டை பயிரை சைஸிங் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கலர் ஷார்ட்டர் ஹைலி ப்ரிசியல் ஷார்டெக்ஸ் ஆனால் ஆப்டிக்கல் சென்சார் இருக்கிற ஷார்டெக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதில் சைஸிங் பண்ணலாம். அண்ட் தென் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கலரு, இந்த டேமேஜு, இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே உங்களை பிரிச்சிடும். அண்ட் தென் பேஸ்ட் ஆன் சைஸில் உங்களுக்கு ரிஜெக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். தென் மேக்ஸிமம் பார்த்துட்டா இது கலர் ஷார்டெக்ஸோட அதான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு அந்த எல்லோ, ஒயிட்டு, அந்த ஸ்பாட்டட் இந்த கலர்லாம் உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். அண்ட் தென் ஸ்டோன் அண்ட் செல்ஸு இந்த மாதிரியான வேஸ்டட் ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சைஸ் கிரேடிங் சென்சார் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த சைஸ் ரேஞ்சை உங்களுக்கு பிரித்து கொடுக்கும். அதாவது ப்ரோக்கன் ஆர் ஸ்மாலு, அப்புறம் ரிஜெக்ஷன், இதில் அண்ட் தென் கலர் வைஸாக அவங்க கொஞ்சம் கலர் வைஸ் அண்ட் கிரேட் வைஸ் ரெண்டுமே உங்களுக்கு அந்த அல்காரிதம் படியாக அவங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு லேயர் ஃபீடிங் சிஸ்டம் மேலே நம்ம கொட்டுவோம். கொட்டினதுக்கப்புறம் நேராக கேமராவுக்கு போகும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அந்த கலர் அண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தோன்னா நமக்கு அந்த ரிசல்ட் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதோட மின்னின் பீனட் கலர் ஷார்டெக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ இந்த ஷார்டெக்ஸ் 500 to 5000 kg per hour வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் இதோட கேமரா பார்த்தீங்கன்னா 5400 பிக்சல், CCD, RGB அண்ட் சம் நான் இப்போ ஏஐ மிஷின் தான் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் சம்பித் ஏஐ. அண்ட் தென் ஓல்டு மாடல் எதுவுமே ஏஐ கிடையாது, இப்போ வர்றது ஃபுல்லாகவே ஏஐ மாடல் தான். அண்ட் தென் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 99% அக்யூரசி. அண்ட் தென் ரிஜெக்ஷன் சேனல் பார்த்தீங்கன்னா மல்டி சேனல்னால் அதான் உங்களுக்கு 2 சேனல் இருக்கும். அண்ட் தென் கலர் ஷார்ட்டோட பவர் சப்ளை பார்த்தா நார்மல் பவர் சப்ளையில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கண்ட்ரோலர் டச் தான் உங்களுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதோட என்னென்னலாம் தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா, அதான் டீஸ்டோனர் தேவைப்படும். அதாவது எதுக்குன்னா அந்த ஷெல்லு, டஸ்ட்டு இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு. அண்ட் தென் வைப்ரேட்டிங்
சைஸ் கிரேடர், அதாவது கலர் ஷார்ட்டேஜ்க்கு முன்னாடி வைப்ரேட்டிங்கில் போட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்டேஜில் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் தென் ஏஐன் டீப் லேர்னிங் சிஸ்டம், அதாவது ஏஐயில் இருக்கிற சைஸிங் மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து, அதாவது ஓல்டு மிஷினை விட உங்களுக்கு இந்த ஏஐ மிஷின் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஷார்ட்டேஜ் இல்லை கிரேடிங் மிஷின் ஏதாவது வேணும்னா கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள்.